கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்க தந்த மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். குறிப்பாக பாருங்கள், இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய வசனம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவருடைய ஜெபமும் அருவருப்பானது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி. வேதம் என்றால் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம் கேட்காதபடி. பாருங்கள், ஆண்டோடைய வசனத்தை நாம் கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எந்த சூழ்நிலையிலே நாம் காணப்பட்டாலும் தேவனுடைய மனிதர்கள் சொல்லுகிற ஆண்டோடைய வார்த்தைகள், தேவன் சொல்லி தந்திருக்கிற வார்த்தை, இந்த திருவசனம் பைபிள் முழுவதுமே ஆண்டோடைய வார்த்தை. இதனுடைய விளக்கங்கள் நாம் ஒவ்வொன்றையும் நல் முறையிலே போதிக்கிற நல்ல போதகர்களிடத்திலே நாம் கற்று தேர்ந்தவர்களாய் நிச்சயமாய் மாற வேண்டும். ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி. அப்போ தன் செவியை விலக்குகிறவர்கள். அப்போ ஆண்டோடைய வார்த்தையை நாம் கேட்காமல் இருக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய வசனத்தை நாம் கேட்க வேண்டும். இந்த வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை நாம் படித்து தியானிக்க வேண்டும். அதே போல் இன்னும் கற்று தேர வேண்டும். நிறைய பேருக்கு ஆண்டோடைய வசனத்தை கேட்க மனமே இல்லை. பாருங்கள், நிறைய பேருக்கு ஆண்டோடைய வசனத்தை படிக்க நேரமே இல்லை, அதை தியானிக்க நேரமே இல்லை. ஆனால் வாழ்க்கையிலே வருகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும், ஆண்டவரே எனக்கு அதை செய்யலையே, எனக்கு இதை செய்யவில்லையே, எனக்கு அந்த காரியம் நடக்கவில்லையே, இந்த காரியம் நடக்கவில்லையே, வேதனையோடும் துக்கத்தோடும் நிறைய பேர் காணப்படலாம். கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அப்போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மாறாதது, ஒருபோதும் மாறாதது, ஒருபோதும் அது அழியாதது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தை ஒளிந்து போகாது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போது அதே ஆண்டவர் தான் இந்த வசனத்திலே சொல்லியிருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை கேளாதபடி, கர்த்தருடைய வசனத்தை வாசிக்காமல் அவருடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு. நான் பாருங்கள், கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் ஓய்வு நாள் தோறும் ஆராதனை கடந்து செல்கிறோம். நிறைய பேர் ஆண்டோடைய வசனத்தை வேண்டா வெறுப்பாய் கேட்பார்கள். சில பேர் ஏதோ ஆராதனைக்கு போக வேண்டும், கடமைக்காய் போய் கொண்டு திரும்ப வருவார்கள். அப்படி இருந்தால் நிச்சயமாய் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட மாட்டாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம் வாழ்க்கையிலே தரித்திரங்களும் வேதனைகளும் துக்கங்களும் கொடிய வியாதிகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் பாருங்கள் தொடர்ந்து நம்ம இதை ஆட்படுத்தி கொண்டே இருக்கிறது. சாத்தான் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்துதான் ஆக வேண்டும். நாம் ஆண்டவரை நோக்கி இந்த வசனத்தை, இந்த பைபிளை எதற்கு தந்திருக்கிறான்? நாம் படிப்பதற்காக, ஒவ்வொரு நாளும் அதை தியானிப்பதற்காக. ஒவ்வொரு நாளும் இந்த வசனம், ஆண்டவரே இது பாருங்கள், ஆத்தும மனுஷனுக்குடைய உணவு என்று சொல்லப்படுகிறது ஆண்டோடைய வசனம். மனுஷ சரீரத்துக்கு எப்படி நமக்கு ஆகாரம் தேவைப்படுகிறதோ, ஒவ்வொரு விட்டமின்கள் தேவைப்படுகிறதோ, நம்முடைய பிளட்டில் எத்தனையோ விதமான செல்கள் காணப்படுகிறது, எல்லாவற்றிற்கும் அந்த சத்து தேவைப்படுகிறதோ, அதே போல் நமக்கு உள்ளான ஒரு மனிதன் காணப்படுகிறார். அந்த ஆத்தும மனிதனுக்கு பலன் வேண்டும். அந்த ஆத்தும மனிதனுக்கு பலன் வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனத்தை நாம் படிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசித்து அதை பாருங்கள், அந்த வேதத்தை கேட்கிறவர்களாயும் அதை நாம் தியானிக்கிறவர்களாய் இருந்தால் நிச்சயமாய் நாம் செய்யக்கூடிய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படும். இதில் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதவனுடைய ஜெபம் ஆண்டவருக்கு அருவருப்பானது. அருவருப்பு என்றால் என்ன? ஒரு பிடிக்காத காரியம், அருவருப்பு. நாம் அதை வெறுத்து தள்ளுகிற ஒரு அனுபவம். அப்போ நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டாலும் வேதத்தை வாசிக்காமல் நிச்சயமாக ஜெபித்தால் அதற்கு பலன் கிடையாது. வேதத்தை வாசித்து அதை தியானித்து ஆண்டோடைய வார்த்தைகளை நீதியாய் கேட்டு, வசனத்தை செம்மையாய் கேட்டு நம் வாழ்க்கையில் கடைபிடிப்போமானால் கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும். பாருங்கள், ஜார்ஜ் முல்லர் என்கிற ஒரு தேவ மனிதர் 50,000 ஜெபங்களுக்கு பதில் பெற்றவரா. அவர் 200 முறைக்கு மேல் இந்த திருவசனத்தை படித்தவரா. பாருங்கள், முழங்காலில் நின்று படித்திருக்கிறார் 100 முறைக்கு மேல். அப்போது அந்த இந்த உலகத்திலே இன்னும் தேவ மனிதர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போது நிச்சயமாக இந்த வேதத்தை நாம் படிக்கிறவர்களாய், வேதத்தை படித்து தியானிக்கிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய வாழ்க்கையில் சகல ஆசீர்வாதங்களும் வந்து தங்கும். ஆண்டவரே,
ஆண்டோடைய சமூகத்தில் நேரத்தில் ஜெபிக்கலாம். ஒரு நிமிடம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் உடைய கரத்தில் இப்போ கொடுக்குறோமப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க. வேதத்தை படித்து தியானித்து தேவனே ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாற்றுங்க. கேட்டு ஜெபத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறவர்களாய் மாற்றுங்க. கேட்கிற ஜெபத்தில் எல்லாம் அற்புதம் நடக்கட்டும். நம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.